ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 19 அருள்வாக்குகள் 16 தொடக்கம் 22 வரை. பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இந்த உலகத்தில் பற்றற்றவர் கடவுள் மட்டுமே. பற்றற்ற கடவுளை நாம் பற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் பற்றியிருக்கும் மற்ற பற்றுக்களை இழந்தால்தான் அது சாத்தியமாகும். செல்வரான இளைஞர் கேட்ட கேள்வி, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு உடனே 10 கட்டளையின் 2ஆம் பகுதியை குறிப்பிட அவைகளையெல்லாம் கடைபிடிப்பதாக இயேசுவிடம் கூறுகிறார். பிறகு இயேசு 10 கட்டளையின் முதல் பகுதிக்கு வருகிறார். செல்வரான இளைஞர் கேட்டது வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற கேள்வி. நிலைவாழ்வை பெறுவது. விலைமதிப்பற்றதை பெற வேண்டுமென்றால் நாம் வாழ்வின் விலைமதிப்பற்றதாக எண்ணுவதை இழக்க தயாராக இருந்தால்தான் அது முடியும். இயேசு அவனிடம், என்னை பற்றிக் கொள்ள, என்னை பின்பற்றிக் கொள்ள நினைத்தால் நீ பற்றியிருக்கும் உன் செல்வத்தை விட்டுவிடு, ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னார். ஆனால் அவன் முகவாட்டத்தோடு சென்றான். செல்வரான இளைஞர் அவருடைய கேள்வியில அவர் இயேசுவிடம் வந்து கேட்டதுல ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட பினிஷிங் சரியில்லை. தொடக்கம் நல்லா இருந்தது, ஆனா முடிவு உடனே போயிட்டார். திடீர்னு வந்தார், திடீர்னு போயிட்டார் இயேசுவை விட்டு. இயேசு தன்னை பின்பற்ற விரும்புகின்ற வித்தியாசமான நபர்களிடம் பேசுகின்ற போது முதலில் அவர்கள் இதயத்தில் இருக்கின்ற களைகளை எடுக்க உதவிகரம் நீட்டுகிறார். ஏன் அவன் மகிழ்ச்சியோடு அல்லாமல் சோகத்தோடு இயேசுவை விட்டு செல்கிறான்? ஏனென்றால் அவன் நிலைவாழ்வு என்ற புதையலை பெற இன்னும் தயாராகவில்லை. அவன் தனது புதையலையும் நம்பிக்கையையும் தவறான இடத்தில் வைத்திருந்ததால்தான் அவனுக்கு தன் பணமே புதையலாக தெரிந்தது. புதையல் நம் இதயத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. ஆசையின் இருப்பிடம், ஏக்கங்களின் இருப்பிடம், நமது மனத்திற்பத்தின் உறைவிடம், நமது முழு கவனத்தின் குவியல் இதயம்தான். ஒன்றாக வணிகம் செய்யும் 5 நண்பர்கள் ஒரு நாள் தங்கள் நேரத்தை ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து மகிழ்ச்சியோடு செலவிட விரும்பினர். உணவு அருந்தி தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள, பணம் சம்பாதிக்கும் வழிகளை பற்றி சிறிது நேரம் மறந்துவிடவும் அவர்கள் கூடி பேசினர். ஆனால் அவர்கள் பேசத் தொடங்கிய சில நிமிடங்கள் கூட ஆகவில்லை. ஒருவர் தனது வணிகத்தின் சிறப்பு திட்டங்களை பகிர்ந்து கொண்ட போது ஒருவரை தவிர மற்றெல்லோரும், அதாவது 4 அவருடைய உரையாடலில் ஆர்வம் காட்டினர். அந்த உரையாடலில் ஈடுபாடு காட்டாதவர் எரிச்சல் அடைந்து விரைவாக 4 காகித துண்டுகளில் கடவுள் என்று தடித்த எழுத்தினால் எழுதினார். பிறகு மீண்டும் கடவுள் என்று எழுதப்பட்ட 4 சிறிய துண்டு காகிதங்களை வேறொரு காகிதத்தால் மறைத்து, இப்போது அந்த வார்த்தை தெரிகிறதா, படிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த 4 ஒருமித்த குரலோடு படிக்க முடியாது என்று சொன்னார்கள். அதற்கு அந்த 5ஆம் அவர் தொடர்ந்து கூறினார், கடவுளை காண தவறி விடுவதற்கு துல்லியமான காரணம் நமது கவனக்குவியல் முழுவதும் பணம் 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 என்று அதன் மேல் முன் ஈடுபாடு கொண்டிருப்பதால்தான். அதனால்தான் நாம் நம் இதயத்தை எதில் வைத்திருக்கிறோமோ அதைத்தான் மிக உயர்ந்த புதையல், பொக்கிஷம், செல்வம் என்று நினைக்கிறோம். கடவுள் மட்டுமே நாம் வைத்திருக்கின்ற மிக உயர்ந்த மிக பெரிய பொக்கிஷமாகும் என்பதை நாம் நினைத்து பார்க்க தவறுகிறோம். மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளை புதையலாக நம் வாழ்வில் வைத்திருந்தால்
அது நமக்கு துக்கத்தை தராது, மட்டற்ற மகிழ்ச்சியையே தரும். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டால் மற்றவை அனைத்தும் நமக்கு குப்பையாக தெரியும். செல்வம், நம்மிடம் இருக்கின்ற செல்வம் பதட்டத்தை ஏற்படுத்தும், குடும்ப சண்டைகளை ஏற்படுத்தும். ஆனால் கடவுள் என்ற செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை தரும், மன நிறைவை தரும். எனவே நிலை வாழ்வை கடவுளில் தேடுவோம். ஆமீன்.